ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பள்ளிப்பாளையம் சிக்கன். இது செய்கிறதுக்கு ரொம்பவும் குறைவான பொருட்களே போதும். மசாலா வறுத்து அரைக்க வேண்டியதில்லை. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். வரமிளகாயை கட் பண்ணி அதோட விதை பகுதியெல்லாம் தனியாக நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போது விதைகளை எல்லாம் நீக்கிட்டு நான் வரமிளகாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குட்டி உரல்ல இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்தா இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கேன். நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக கண்ணாடி பதமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாயை சேர்த்து கலந்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. நம்ம வரமிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப காரமாயிடும். காஷ்மீரி மிளகாய் தூளை தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ சிக்கன் ஓரளவு வெந்துருச்சு. இதில் நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கலந்துக்கலாம். சூப்பராக பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.